இந்த ஐஃபோன் 13 பேட்டரி சேஞ்சிங்காண்டி நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இதில் ஆக்சுவலாக என்னன்னா பேட்டரி வந்து பல்ஜ் ஆகி டிஸ்பிளே உடைய கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஜென்யூன் பேட்டரிஸ் கிடைக்குது. இப்போ இந்த பேட்டரிஸில் வந்து நம்ம ப்ரோக்ராமோ எதுவும் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக பேட்டரி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஜென்யூன் ரிப்போர்ட்டோட ரெடி பண்ணிக்கலாம். இதனால டேட்டா உங்களுக்கு அழியாது. இப்போ இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணி இந்த மொபைல் நம்ம ரெடி பண்ணுவோம். நம்ம இந்த 13க்கு வந்து கேலிப்ரேட் பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஃபினிஷ் ரிப்பேர் கொடுத்தோம்னா ஜென்யூன் ரிப்போர்ட் வந்துடும். ஆனால் கஸ்டமர் வந்து பீட்டா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பீட்டா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணனால அது நார்மல் ஓஎஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேலிப்ரேட் பண்ண முடியும். மேபி நார்மல் ஓஎஸ்க்கு மாற்றல மேபி டேட்டா வந்து லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இது கொரியரில் வந்த ஃபோனால் கஸ்டமர் வந்து டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டு நார்மல் ஓஎஸ் மாற்றி நம்மள்ட்ட ஜென்யூன் ரிப்போர்ட் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐஃபோன்ஸ் பேட்டரிக்கு மாத்திர கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.